வெற்றிக்கான பாதை. இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. வாங்க இன்றைக்கி வெற்றிக்கான பாதையில் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்துக்கலாம். ஸோ வெற்றிக்கான பாதையில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிற நிறையா மோசடிகள் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது மெயினாக யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா குடும்ப பெண்களை தான் குறி வச்சு இந்த மோசடி வேலையெல்லாம் நடைபெற்று வருது. மக்களே, நீங்கள் உஷாராக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைன் ஜாப் வந்து இப்போது நிறையா வந்துட்டுருக்குங்க. மூளைக்கு மூளை வந்துட்டுருக்கு. ஸோ எவ்ரிடேவும் ஒரு நியூ ஜாப்பை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயினான கான்செப்ட் என்ன தெரியுங்களா? ஒரு 100 ரூபா, ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு மாதம் 2 மாதம் வித்ட்ரா கொடுப்பாங்க. யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்க அமௌண்ட் எடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேராசை அதிகப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்கள சேர்த்தி விடுவாங்க. அப்போது அவங்களுக்கு கீழே சேர்றவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வர்றதில்லை. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வர்றதில்லை. ஸோ இதனால் மெயினாக யார் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா, பெண்கள் தான் ரொம்ப பெரிய பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து சரி வீட்டில் தான் இருக்கோம், சரி ஒரு இன்கம் வரட்டுமே, நம்ம வேலைக்கு போகிறதில்ல, வீட்டில் இருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரட்டுமே, நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தெரியாமலாம் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்லைன் ஜாப்லேயும் உங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்குகிறாங்க, உங்களுடைய இமெயில் ஐடி வாங்குகிறாங்க, உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வாங்குகிறாங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட இருந்து கேதர் பண்ணுறாங்க. சில டைமில் உங்களுக்கு கால் பண்ணி ஓடிபிலாம் கேட்குறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அமௌண்ட் எல்லாம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நிறைய நம்ம யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கும். சரிங்களா? நிறைய நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாமா, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னா, எம்எல்எம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குங்க எம்எல்எம் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே பெண்டிங்கே தான் கிடக்கும். ஸோ நம்ம மணியை ரெக்கவரி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக இருந்து எந்த கம்பெனிலலாம் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வருமானம் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட்டு வந்து ஒரு 3 or 4 மந்த்தாவது நீங்கள் வெயிட் பண்ணி தான், ஒரு கம்பெனி வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். நிறைய யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள், எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு அவ்வளோ ஆஃபர் தரேன், இவ்வளோ ஆஃபர் தரேன் அப்படின்ட்டு ஆஃபர் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க டீம் எடுத்துக்கிறாங்க, அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிகினிங்கில் ஜாயின் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க முடியுமா? நீங்கள் ஆஃபர் கொடுத்து அடுத்தவங்களை சேர்த்த முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே முடியாதுங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடியிலிருந்து நீங்கள் விலகியே இருக்கணும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க எந்த மாதிரியானது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ லாஜிக் ஆட்ஸு இதெல்லாமே போயிருச்சுங்க. ஜிஎல் கஜானா லைஃப் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஜிஎஸ்ஆர் டிஜிட்டல் இதுவும் ரன் ஆகிட்டுருக்குங்க. பட் எல்லாமே சீட்டிங் தான். பாருங்கள், அதிர்ஷ்டான ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. ரயோலோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருந்தது. என்ன பண்ணாங்க, ஒரு 100 days பிரேக் விட்டாங்க. இப்போ மறுபடியும் ரீபர்த்துன்னு சொல்லி அமௌண்ட்டை பே பண்ண சொல்கிறாங்க. மறுபடியும் ரீபர்த் ஆகிருங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் இருந்துலாம் நீங்கள் விலகியே இருங்க. ரன்வேட்ஸ் எல்லாம் போயிருச்சு, லைஃப் ப்ராஃபிட்லாம் போயிருச்சு. W2M இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் 100 ரூபா கட்டுங்க, 117 ரூபா கட்டுங்க, 200 ரூபா கட்டுங்க, 599 ரூபா கட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் வந்தது. எல்லாம் போயிருச்சு. எஸ்ஆர்டி ஆட்ஸ் வந்து பேமெண்ட் கொடுக்க முடியாமல் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீ ஆட்ஸும் பேமெண்ட் கொடுக்க முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ரீ ஆட்ஸுடைய பேரண்ட் கம்பெனி தான் எஸ்ஆர்டி, எஸ்ஆர்டியுடைய பேரண்ட் கம்பெனி தான் அதிர்ஷ்டம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படிங்க ஒரு ஆர்டிக்கல் பார்த்தா எப்படி வருமானம் வரும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா எப்படிங்க இன்கம் வரும்? நீங்கள் கொஞ்சம் யோசிக்கல வேண்டாமா? இதையெல்லாம் யோசிக்காமல் மக்களை நீங்கள் இதில் எல்லாம் ஜாயின் பண்ணி உங்களுடைய வருமானத்தை வந்து, சரிங்களா, நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு 1000 2000 சேர்த்தி வைப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் போட்டு ஜெய்ஃபர்னு ஒன்று வந்திருக்குங்க. இதெல்லாமே வந்து ஃப்ராடு கம்பெனி தான். ஜெய்ஃபரில் என்னங்க உங்களுக்கு தரோம்? ஒன்றுமே தராதில்லைங்க. சரிங்களா? நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களா? இல்லை, சும்மா ஆளை மட்டும் சேர்த்தி விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. 2500 ரூபா ஐடிக்கு வந்து 1000 ரூபா ஆஃபர் தர்றேன், நீங்கள் 1500 ரூபா கட்டுங்க, நான் 1000 ரூபா ஆஃபர் தர்றேன்.
என்னங்க அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் போட்ட 1500 அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் கீழே உங்களுக்கு கீழே 2 பேர்த்த 3 பேர்த்த ரெஃபர் பண்ணணுமே. அப்போ அவங்க எங்கே போவாங்க? அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்கே அமௌண்ட் எடுக்க போகிறாங்க? ஸோ இது எல்லாமே ஃபேக்கான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் யாருமே எந்த ஒரு ஆன்லைன் கம்பெனிலையும் ஜாயின் பண்ண வேண்டாம். பொறுமையாக இருங்க. சரிங்களா? எந்த ஆன்லைன் கம்பெனியுமே உங்கள்கிட்டருந்து பணத்தை பிடுங்கிட்டு தான் போவாங்களுடைய அவங்களோட பணத்தை தரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தர் சும்மா எல்லாம் யாருக்கும் பணம் தரமாட்டாங்க. உங்கள்கிட்டருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணம் அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு யோசிக்கணும். சரிங்களா? அவங்க இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வருது அப்படின்னா அது என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் தர்றாங்க பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா அவங்களுக்கு என்ன வருமானம் வருது? ஒரு வருமானம் வரப்போகிறது இல்லைங்க. ஒரு யூடியூப் சேனலை லிங்கை கொடுத்து இதில் பாருங்கள் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க வருமானம் வரும்? அவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே அவங்களுக்கே ப்ராப்பராக அமௌண்ட் வர்றதில்லை. சரிங்களா? எப்படி அவங்க அந்த அந்த ஒரு ப்ராடக்ட்டு பேஸ் பண்ணி அவங்க எப்படி உங்களுக்கு தர்றாங்க? ரயோலாவில் பாருங்கள் ஹெல்த் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஐஎஃப்எஸ்சில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு அது உடம்புக்கு சரியில்லாமல் போயிட போகுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருமே எந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணியோ எந்த ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்லேயும் சேர வேண்டாம். ஸோ பொறுமையாக இருங்க. நம்ம 4 வேலை ஏதாவது சுயதொழில் ஏதாவது செஞ்சாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, உங்களோட வருமானத்தை நீங்கள் பெருக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன் மோசடி வேலையெல்லாம் சேர்ந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் நீங்கள் என்ன வேண்டாம், இழக்க வேண்டாம். சரிங்களா? இதெல்லாம் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நான் எல்லாம் ஜாயின் பண்ணுவேன், நான் ஏர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? ஸோ இதை எல்லாமே உற்பத்திக்கு இந்த கம்பெனி எல்லாமே க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குது. சில கம்பெனிலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட போட்ட பணம் சில பேர் வாங்க முடியாமல் இன்னும் திணறிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாருமே எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ இது உங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.